நவீனுக்கு அப்போது 8 வயசு இருக்கும். அந்த வீட்டுக்கு அவன்தான் ராஜா. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அப்படின்னு எல்லாரோட உலகமும் அவனை சுற்றி தான் ஓடிட்டு இருந்துச்சு. அவன் பண்ணுறது தான் சட்டம். அந்த வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் திடீர்னு எல்லாம் மாறிடுச்சு. ஒரு குட்டி தேவதை பொம்மை மாதிரி ஒரு பாப்பா அவங்க வீட்டுக்குள்ளே வந்தா. அவள் தான் நவீனோட தங்கச்சி நளினி. முதல்ல நவீனுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு தங்கச்சி வந்துட்டா அவள் கூட ஜாலியாக விளையாடலான்னு நினச்சான். ஆனால் நாட்கள் போக போக அந்த சந்தோஷம் மெதுவாக குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா நளினி வந்ததுலேருந்து எல்லாரோட கவனமும் அவ மேலேயே போயிடுச்சு. அம்மா எப்போவும் அவ கூடயே இருக்காங்க. அப்பா ஆஃபீஸ் விட்டு வந்ததும் முதல்ல பாப்பாவை தான் தூக்குறாரு. தாத்தாவும் பாட்டியும் அவளுக்கு பாட்டு பாடுறாங்க, கதை சொல்கிறாங்க. ஆனால் நவீன் பாவம் அவன் ஒரு ஓரமாக நின்று இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அம்மா அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம், நவீன் நீ பெரிய பையன்டா, தங்கச்சியை பார்த்துக்கோ, அவள் சின்ன பாப்பா, அவளுக்கு எதுவும் தெரியாது, நீ தான் விட்டு கொடுக்கணும். இந்த வார்த்தைகள் நவீனுக்கு ரொம்ப வலிச்சுது. நானும் ஒரு குழந்தை தானே, எனக்கும் அன்பு வேணும்ல அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. ஆனால் அவன் பெரிய பையன் ஆயிட்டதால அவனோட ஏக்கத்தை யாரும் கவனிக்கலை. ஒரு நாள் நளினி அழும்போது நவீன் அவளை சமாதானம் பண்ண போக அவள் இன்னும் அதிகமாக அழுதா. அம்மா ஓடி வந்து, நவீன் என்ன பண்ண பாப்பாவை, எதுக்கு அழ வைக்கிற அப்படின்னு அவனை திட்டாங்க. நவீனுக்கு கோபமும் அழுகையும் வந்துடுச்சு. நான் ஒன்றுமே பண்ணலம்மா அப்படின்னு சொன்னான். ஆனால் அம்மா நம்பலை. மெதுவாக நவீன் யார் கூடயும் பேசாமல் தனியாக இருக்க ஆரம்பித்தான். அவன் ரூமே அவனோட உலகமாக மாறிடுச்சு. அப்பா அம்மாவுக்கு என்னை பிடிக்கலையா, பாப்பாவை மட்டும்தான் பிடிக்குமா அப்படின்னு ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் நவீன் அவனோட ரூமில் உட்காந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தான். அந்த படத்தில் அப்பா, அம்மா, நளினி 3 பேரும் சிரிச்சிட்டு ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் நவீன் மட்டும் ஒரு ஓரத்தில் சோகமாக கண்ணீர் விட்டுட்டு நிற்கிற மாதிரி வரைஞ்சிருந்தான். அப்போது அவனோட ரூமுக்கு வந்த அம்மா அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. நவீன் என்னடா இது அப்படின்னு அம்மா மெதுவாக கேட்டாங்க. நவீன் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தான். உடனே அம்மா அவனை கூப்பிட்டு தன்னோட மடியில் உட்கார வச்சுக்கிட்டு, நவீன் நீனா எங்களுக்கு ரொம்ப இஷ்டம்டா, நீ எங்களோட முதல் செல்லம் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நவீனோட கண்ணில் இருந்தும் கண்ணீர் கொட்டுச்சு. அம்மா நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி நவீனும் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு இருந்து அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அம்மா நவீனுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவன் கூட விளையாடுறது, அவனுக்கு கதை சொல்கிறதுன்னு திரும்பவும் பழைய நவீனா அவனை மாற்றினாங்க. அப்பாவும் வீட்டுக்கு வந்ததும் நவீன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணார். இப்போ நவீன் ரொம்ப ஹாப்பி. மெதுவாக அவனுக்கு நளினி மேலேயும் அன்பு வந்துச்சு. இப்போது அவள் தான் அவனோட ஃபேவரெட். அவளுக்கு பாடம் சொல்லித்தரது, அவளை விளையாட வைக்கிறதுன்னு நவீன் ஒரு சூப்பர் அண்ணனாக மாறிட்டான். நவீன் இப்போ புரிஞ்சுக்கிட்டான், ஒரு வீட்டில் மூத்த பிள்ளையாக இருக்கிறது ஒரு பெரிய பொறுப்பு தான். ஆனால் அது ரொம்ப அழகான பொறுப்பு. அவன் இப்போது அந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை, அவனோட தங்கச்சிக்கும் அவன் தான் ராஜா. நிஜத்தில் நம்மளில் பல பேர் அந்த நவீன் மாதிரி தான் இருந்திருப்போம். இல்லை இப்போயும் பல வீடுகளில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. வீட்டில் ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறந்த உடனே பெரியவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, நீ பெரியவன்டா, நீ தான் விட்டு கொடுக்கணும். இந்த ஒரு வரி அந்த பிஞ்சு மனசில் எவ்வளோ பெரிய பாரத்தை ஏற்றிடுது தெரியுமா? அவங்க மேலே அன்பு குறைஞ்சிருக்காது தான், ஆனால் அந்த அன்பு இன்னொருத்தருக்கு பிரித்து தரும்போது, ஐயோ இனி நமக்கு இங்கே இடம் இல்லையோ அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. அது ஒரு மெல்லிய அழுக்குரல். ஆனால் யாருமே அதை கேட்கறதில்ல. வருஷங்கள் ஓடிடுச்சு. நம்மளில் பல பேர் அந்த தம்பி தங்கச்சிக்காக எதையும் செய்ய துணிகிற ஒரு அம்மாவாவோ அப்பாவாவோ மாறி இருக்கலாம். ஆனால் அந்த 8 வயசில் ஒரு ஓரமாக உட்காந்து நம்ம சிந்தின கண்ணீரும், யாராவது என்னை கவனிப்பாங்களான்னு ஏங்கின அந்த தவிப்பும் இன்றைக்கும் மனசோட ஏதோ ஒரு மூலையில் ஆறாத வடுவா அப்படியே தான் இருக்கும். பெற்றோர்களே, உங்கள் முதல் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற அதே அன்பு தான் 2வது குழந்தைக்கும். ஆனால் அந்த முதல் குழந்தைக்கு தேவைப்படுற எல்லாமே ஒன்றே ஒன்று தான், நீயும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் காட்டுற ஒரு சின்ன அக்கறை மட்டும்தான். நிஜத்தை சொல்லப்போனால் ஒவ்வொரு அண்ணனும் அக்காவும் அவங்க தம்பி தங்கச்சியை அவங்களோட முதல் குழந்தையாகவே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க.
ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கள நீங்கள் கொண்டாடணும். இது வெறும் கதை இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் மறைஞ்சிருக்கிற ஒரு பிஞ்சு மனசோட ஏக்கம். நன்றி.